ஹாய் எவ்ரிவன், நான் உங்கள் ரேக்ஸ். வெல்கம் டு ரேக்ஸ் மைனிங். இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா முனிரோ மைனிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா இதுதான் முனிரோ காயினுங்கிறது. பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இந்த முனிரோ வந்து நம்ம மைன் பண்ணுறோம். ஏன் இந்த காயின் நம்ம மைன் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான காயினுங்க மைன் பண்ணுறதுக்கு. அதுவும் நீங்கள் வந்து உங்கள்கிட்ட ஒரு டெஸ்க்டாப் இருக்குது, சும்மா தான் இருக்குது, ஆனால் நீங்கள் அதில் நான் மைண்ட் பண்ண ஆசைப்பட்னா நீங்கள் இந்த காயின் பண்ணலாம், தாராளமாக பண்ணலாம். அது எப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த காயின் வந்து ரொம்ப ஸ்டேபிளான காயினுங்க. ரொம்ப ஸ்டேபிள்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் அப் அண்ட் டவுன் இருக்கும். ஆனால் இது பார்த்திங்கன்னா மோஸ்ட் லவபிள் காயின்னு சொல்லலாம். பாருங்கள், இது வந்து ரொம்ப செக்யூரான காயின்னு சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். இந்த முனிரோ வந்து பார்த்துக்கோங்க, இது ஒரு வெப்சைட்டு, நான் கீழே லிங்க் தரேன், நீங்கள் எல்லாம் போய் பார்த்துக்கோங்க, செக் பண்ணிக்கோங்க. இந்த என்ன இல்லை வந்து நீங்கள் வந்து இப்போ மைனிங் பண்ணுறதுக்கு வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு நமக்கு வந்து ஒரு மைனர் தேவைங்க. இந்த மைனர் வந்து நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா XMR இருக்குது. அதுக்கு முன்னாடி இந்த முனிரோ வந்து எவ்வளோ ப்ரைஸ்ன்னு பார்த்துடலாமா? பாருங்கள், இந்த முனிரோ பாருங்கள், காயின் மார்க்கெட் கேப்பு இங்கே போய்ட்டு XMR டைப் பண்ணாலே வந்துடும். டைப் பண்ணால் பாருங்கள் அதே தான் $154 இன்றைக்கான ப்ரைஸ். ஒரு காயினோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா இவ்வளோ. அதே நீங்கள் இந்தியன் கரன்சி போட்டிங்கன்னா 12,000ங்க, 12,800 ருபீஸ் ஒரு காயினோட ப்ரைஸ் மட்டும். அப்படின்னா நீங்கள் தாராளமாக இதை மைன் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மைனருக்கு வரும். மைனர் வந்து நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டேன், XMR ரிக் தாங்க யூஸ் பண்ண போகிறோம். இந்த XMR ரிக் ஏன் யூஸ் பண்ணுறேன்னா உங்களுக்கு வந்து கன்ஃபிகர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியான மைனருங்க. நிறைய மைனர் இருக்குது, ஆனால் XMR ரிக் வந்து நிறையா அட்வான்ஸ் ஃபியூச்சர்லாம் இருக்குது. அதை நான் எப்படின்னு வரக்கூடிய வீடியோவில் நான் சொல்கிறேன். பாருங்கள், ஃபஸ்ட் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்படி தாங்க இருக்கும். ஆனால் இதுவும் கொஞ்சம் பார்த்துடலாம். ப்ராடக்ட்ஸ் பாருங்கள், XMR ரிக். இப்போ XMR ரிக் என்னன்னு சொன்னீங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள்கிட்ட ஒரு CPU நான் வச்சுருக்கேன், அதில் நான் மைண்ட் பண்ணும், அதனால் ஹை எண்டு அப்படின்னு சொன்னிங்கன்னா நீங்கள் XMR ரிக்கு போகலாம். XMR ரிக் ப்ராக்ஸி என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்கிட்ட ஒரு 10 கம்ப்யூட்டர் இருக்குங்க. நான் ப்ரௌசிங் சென்டர் வச்சுருக்கேன். நான் வந்து வேறு என்ன கேம் சென்டர் வச்சுருக்கேன். அங்கெல்லாம் ஒரு சின்ன CPU இருக்குது, எல்லாமே லோ எண்டு. ஆனால் என்கிட்ட 10 இருக்குது, 20 இருக்குது. இப்போ நீங்கள் அதில் மைண்ட் பண்ணலான்னா பண்ணலாம், ஆனால் ரொம்ப கம்மியான ப்ராஃபிட் தான் கிடைக்கும். அதுக்காக நான் என்ன சொல்கிறேன்னு வச்சுக்கலாங்க, XMR ப்ராக்ஸி வந்து நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணுறதால அது என்ன பண்ணு வச்சுங்களேன், இந்த 10 கம்ப்யூட்டரோட பவரையும் கொண்டு வந்து ஒரே கம்ப்யூட்டருக்கு சேர்க்கும். அப்படின்னா நமக்கு வந்து நிறைய ஹேஷிங் வந்து கிடைக்கும். ஹேஷ் பவர் கிடைக்கிறதால நிறைய மைண்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? இதுதான் XMR ப்ராக்ஸி வந்து அடுத்த வீடியோ நான் போகிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். பாருங்கள், டவுன்லோட் கொடுத்துக்கலாம். இதாங்க XMR ரிக் வெப்சைட். இது நீங்கள் டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக இது வந்து டவுன்லோட் ஆகும். பாருங்கள், XMR ரிக் ஐ அண்டர்ஸ்டாண்ட் ஷோ த லிங்க். இப்போ டவுன்லோட் கொடுத்துருங்க. டவுன்லோட் நான் வந்து ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஒரு டெல்டா ஹெச். இப்படி ஒரு வாட்டி உங்களுக்கு டெல்டா வரத்துக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, இங்கே வந்து ஃபஸ்ட்டு விண்டோஸில் போயிட்டு நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க செக்யூரிட்டிலாம். பாருங்கள், விண்டோஸ் செக்யூரிட்டியில் போய்ட்டு இங்கே வந்து ரியல் டைம் ப்ரொடெக்ஷனை வந்து நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிக்கணும். பாருங்கள், வைரஸ் அண்ட் த்ரெட் ப்ரொடெக்ஷன் இருக்கா, இதில் போய்ட்டு நான் ஆஃப் பண்ணியிருக்கேன். நீங்கள் பாருங்கள், இதுவும் ஆஃபில் தான் இருக்குது. பாருங்கள், டேர்ன் ஆன் பண்ணோம், நீங்கள் முடிச்ச பிறகு பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஆஃப்லேயே இருக்கட்டும். பாருங்கள், டவுன்லோட் பண்ணுறேன். சரிங்க, ஓகே, டவுன்லோட் ஆகுது. இது வந்து நீங்கள் வந்து எந்த சிஸ்டத்தில் நீங்கள் வந்து மைனிங் பண்ண போகிறீங்களோ அதில் வந்து நீங்கள் வந்து டெவலப் பண்ணணும். இதாங்க நம்மளோட மைனரு.
நீங்கள் இந்த முனிரை வந்து நீங்கள் ஃபோனில் கூட பண்ணலாம். ஃபோனில் பண்ணுற மாதிரி உங்களுக்கு வேணும்னு சொன்னீங்கன்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கு தனியாக நான் வீடியோ போடுறேன் ஃபோனில் பண்ணுறதுக்காக. அடுத்த வீடியோனால் நீங்கள் வந்து XMR ப்ராக்ஸி வந்து நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அவ்வளோதான் கைஸ். இப்போ வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்கள், இதுதான் அது. இதை வந்து எக்ஸ்ட்ராக்ட் கொடுத்துக்கணும். எப்பயுமே நீங்கள் டவுன்லோட் பண்ணால் எக்ஸ்ட்ராக்ட் கொடுக்கணும். எக்ஸ்ட்ராக்ட் ஆல் கொடுத்துருங்க. எக்ஸ்ட்ராக்ட் இப்போ எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடுச்சு. இந்த ஃபைலு பாருங்கள், இப்படி கலராக வரணும். கலர் வந்தால் தான் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணது வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சின்னு அர்த்தம். பாருங்கள், இப்போ வந்து இதில் நிறையா இருக்குது. பெஞ்ச் மார்க் இதெல்லாம் நம்ம என்னென்ன நான் அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். பாருங்கள், பூல் மைனிங், சோலோ மைனிங் நிறையா இருக்குதுங்க இதில் வந்து. இப்போ நம்ம வந்து கன்ஃபிக் பண்ணும். கன்ஃபிக் பண்ணுறது வந்து இது வந்துங்க, இந்த நீங்கள் வந்து கன்ஃபிக் இப்படி தாங்க அது ஆன் பண்ணும். கன்ஃபிக் கொடுத்துட்டு ஓப்பன் வித் கொடுத்துட்டு இப்போ நோட் பேட் வரும். நோட் பேட் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டு நோட் பேட் ஓப்பன் ஆகிக்கும். இப்போ இந்த நோட் பேடில் வந்து இதாங்க பழசுன்னு சொல்ல முடியாது. இதாங்க நார்மலாக இருக்கும். ஆனால் இதில் வந்து நீங்கள் வந்து கன்ஃபிகர் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டம். நார்மலாக கோடிங்கு பேக்ரவுண்டு இல்லைன்னா பண்ணுறது வந்து கஷ்டம். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா பாருங்கள், இது வந்து கஷ்டங்கிறதால நான் வந்து வேறு சொல்லித்தரேன். இதே கோடு தான், ஆனால் இதோட அது வந்து கொஞ்சம் எஃபிஷியண்ட்டாக இருக்கும். இல்லை பாருங்கள், இதில் வந்து நிறைய ஆப்ஷன் வந்து நீங்கள் உங்களால் எனேபிள் பண்ண முடியாது. ஆனால் அதே இந்த கோடு நான் வந்து கீழே லிங்க் தரேன். இந்த கோடு தானா? இது இல்லைங்க. இதே கோடு தாங்க. நம்மளாம் காப்பி பண்ணிக்குவோம். Ctrl+C. பாருங்கள், அதே இதில் வந்துட்டு இந்த கோடெல்லாம் நம்ம டெலிட் பண்ணிடுறோம். அதே Ctrl+V கொடுத்துட்டு பாருங்கள், அந்த கோடெல்லாம் காப்பி ஆயிடுச்சுன்னு பார்த்துக்கோங்க. இப்போ வந்து இதில் வந்து நம்ம வந்து கான்ஃபிகர் பண்ணணும். இது கான்ஃபிகர் பண்ணுறது எப்படின்னு நான் வந்து இன்னொரு பாட்டில் சொல்கிறேன். ஏன்னா இது ஒரே வீடியோ எடுத்தோம்னா கொஞ்சம் லென்த்தாக போகும். அதனால் நான் வந்து அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். தேங்க்யூ.